وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் இன்றைய இந்த வாராந்த தர்பியா பயானை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளினால் ரமலானுக்கு முன்னால் நடைபெற்று வந்து ரமலானில் நாளாந்தம் விசேட பயான்கள் நடைபெற்றதனால் இந்த தர்பியா நிகழ்வு இடைநிறுத்தப்பட்டு ரமலானுக்கு பின்னர் என்று ஆரம்பமாகியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் நிகழ்வுகள் வாராந்தம் சனிக்கிழமை ஒவ்வொரு பள்ளி வாயில்களிலும் நடாத்துவதற்கு இந்த பிரதேசத்தில் உள்ள உலமாக்கள் தாவாவின் ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே முழுமையாக நாம் கலந்து கொண்டு பிரயோஜனம் அடைவதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு பலவிதமான அருள் கொடைகளை வழங்கியிருக்கின்றார். அந்த அருள் கொடைகள், நிஅமத்துக்கள், அவைகளை எண்ணி கணக்கெடுத்தால் எண்ண முடியாத அளவிற்கு அல்லாஹு தஆலா நிறைய நிஅமத்துக்களை இந்த மனித சமுதாயத்திற்கு அள்ளி வழங்கி இருக்கிறார். அருள்மலையிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கின்ற நிஅமத்துக்களை நீங்கள் எண்ணி கணக்கெடுத்தால் அதனை நீங்கள் எண்ணி கணக்கெடுக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற நிஅமத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்தில் வழங்கப்பட்டிருக்கிற நிஅமத்துக்களில் மிக உயர்ந்த சிறந்த ஒரு நிஅமத்து தான் நாம் இருக்கின்ற இந்த மார்க்கமாகிய இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்ற நிஅமத்தாகும். அந்த நிஅமத்தோடு இணைந்து மார்க்கத்தை படிப்பதற்கும் அதனை விளங்குவதற்கும் அதனை பின்பற்றுவதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு நிஅமத்தை வழங்கியிருக்கிறான் என்றால் அது அளப்பெரியது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் அழைத்து சொல்கிற வசனங்கள் ஏராளமாக அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யா பனி இஸ்ராயீல் உஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும். உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிற அருள் கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா பல வசனங்களில் இவ்வாறான சொற்பிரயோகத்தை பாவிக்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வழங்கப்படுகின்ற இந்த நிஅமத்துக்கள் அல்லாஹுவால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை ஆரம்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுக்கு பல திருநாமங்களை வைத்திருக்கிறான். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ்விற்கென்று அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த அழகிய திருநாமங்களில் அல்லாஹ் இரண்டு பெயர்களை இந்த நன்றியோடு இணைத்து சொல்கிறான். ஷகூர், ஷாக்கிர் என்ற அஷ்ஷகூர் அஷ்ஷாக்கிர் என்ற அல்லாஹ்வுடைய இரண்டு திருநாமங்களை அல்லாஹ் அருள்மறையிலே பாவிக்கிறான். ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். இன்னல்லாஹ கஃபூருன் ஷகூர் என்று
இந்த இரண்டு திருநாமங்களையும் அல்லாஹ் நன்றி மிக்கவன் என்று அவனை அடையாளப்படுத்துகிறான். அல்லாஹு தஆலா நன்றி மிக்கவன் என்றால் அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கிற போது நாம் செய்கிற ஒரு சிறிய விடயங்களுக்காக அல்லாஹ் பிரம்மாண்டமான நன்மைகளை நமக்கு அள்ளி வழங்குகிற வள்ளலாக அந்த அல்லாஹ் இருக்கிறான், அவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்கிறான் என்பது அதனுடைய அர்த்தமாகும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற நம்முடைய ஆயுள் காலம் ஒரு குறுகிய காலமாகும். ஒரு 60-70 இடைப்பட்ட காலத்தில் தான் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். சிலர்கள் அதை தாண்டுவார்கள், ஒரு சிலர்கள் அதனை தாண்டாமலும் மரணிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. பெரும்பாலும் 60-70 உடைய வயதுகளாகும். இந்த காலப்பகுதியில் நாம் ஒரு 45-50 வருடங்கள் தான் நமக்கு கடமையாக்கப்பட்ட காலமாக இருக்கும் பருவ வயதடைந்ததற்கு பிறகு. இந்த காலப்பகுதியிலே நாம் புரிகிற அமல்களுக்காக அல்லாஹ் லேசாக ஒவ்வொரு அமலுக்கும் குறிப்பிட்டு நன்மையை தரவில்லை, குறிப்பிட்டு அதற்கு பரிசுகளை தரவில்லை, குறிப்பிட்டு அல்லாஹ் சொர்க்கம் தரவில்லை. மாற்றமாக நாம் செய்கிற இந்த அமல்களுக்கு பிரமாண்டமான நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான். அதுதான் அல்லாஹ் நன்றி உள்ளவன். நாம் சிறியதை செய்வோம், அல்லாஹ் அதற்கு பிரமாண்டமான நன்மைகளை தருகிறான். நாம் வருடம் முழுக்க சுஜூதிலே இருந்தாலும் அல்லாஹ் மறுமையில் நமக்கு தருகிற அந்த சுவர்க்கத்துக்கு ஈடாகாது. நாம் நம்முடைய சொத்துக்களை அள்ளி இறைத்தாலும் தர்மம் செய்தாலும் அல்லாஹ் நமக்கு மறுமையிலே தருகிற அந்த சுவர்க்கத்துக்கு ஈடாகாது. காலம் முழுக்க நோன்பு நோற்றாலும் இறை வணக்க வழிபாடுகளிலே இருந்தாலும் அந்த சுவர்க்கத்துக்கு ஈடாகாது. அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தன் பெரும் தன்மையினால் நமக்கு வழங்குகிறான், அவருடைய அருளினால் நமக்கு அள்ளித் தருகிறான் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. நாம் செய்கிற அமல்கள் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறோம் என்பதற்காக அல்லாஹ் ஒரு சின்ன வேலையை செய்கிற போது அதற்கு பெரிய நன்மையை தருகிறான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் ஒரு அமலை செய்கிற போது அவனுக்கு ஒரு அமலை செய்தால் அதற்கு 1க்கு 10 என்று நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். அவருடைய ஈமானுக்கு ஏற்ப 10லிருந்து 700 வரை அல்லாஹ் அதனை பெருக்குகிறான். அதையும் தாண்டி அவன் நாடியவர்களுக்கு இன்னும் இரட்டிப்பாக கொடுப்பான். அந்த அளவிற்கு அல்லாஹ் ஒரு அமலை செய்கிற போது பல மடங்கு நன்மையாக அல்லாஹ் அள்ளித் தருகிறான் என்றால் அல்லாஹ் அந்த அளவிற்கு இரக்கமுள்ளவன், அல்லாஹ் அந்த அளவிற்கு ஒரு நல்ல நிலையோடு உள்ளவன், அந்த அளவிற்கு அல்லாஹ் நம்மளோடு அன்புள்ளவன், பாசமிக்கவன். நம்முடைய ஆயுள் இவ்வளவு குறைந்ததாக இருந்தாலும் குறைய செய்வதற்கு நிறைய நன்மைகளை அல்லாஹ் வழங்கி நம்மளை பாக்கியமிக்கவர்களாக அல்லாஹ் மாற்றுகிறான். ஒரு அடியான் ஒரு தீமையை செய்ய நினைத்து அந்த தீமையை செய்யவில்லை, எனக்காக அந்த பாவத்தை நினைத்து செய்யாமல் விட்டிருக்கிறார், அதற்கும் ஒரு நன்மையை எழுதுங்கள் என்று சொல்லுகிற அர் ரஹ்மான் அர் ரஹீம், அருளாளன், அன்பு மிக்கவன் தான் அந்த அல்லாஹ்வாகும். ஒரு பாவத்தை செய்தால் கூட அந்த பாவத்துக்கு ஒரு பாவம் தான் அல்லாஹ் எழுதுவான். நன்மையை பெருக்குவது போல இரட்டிப்பது போல அல்லாஹ் பாவத்தை இரட்டிப்பாக வழங்குவது கிடையாது. ஒரு தவறுக்கு ஒரு தவறு தான். ஆனால் நன்மையை செய்தால் அதனை பல மடங்காக பெருக வைத்து நமக்கு அள்ளி வழங்குகிற நன்றி உள்ள ஒரு இறைவனாக அந்த அல்லாஹ் இருக்கிறான் என்று இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. நாம் தெரிந்த ஒரு செய்திதான், ஒரு ஜனாசாவை தொழுதால் ஒரு உஹது மலை போல கீராத்துடைய நன்மை கிடைக்கும். ஒரு ஜனாசாவோட வந்து தொழுதம்ண்டா உஹது மலை, நீங்க மதீனாவுக்கு சென்றால்
சென்றவர்கள் பார்த்திருக்கிற உஹது மலை என்பது ஒரு பெரிய மலை தொடர். அந்த மலை தொடரை போல நன்மையை அல்லாஹ் நமக்கு அள்ளித்தந்து நம்முடைய தராசை கதிக்க வைக்கிறான். فمن ثقلت موازينه فاولئك هم المفلحون. எவர்களுடைய தராசு கதிக்கிறதோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வெற்றிக்காக அல்லாஹ் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையை இவன் வந்து செய்கிறான். எத்தனையோ பேர் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளாமல் இருப்பார்கள். இவன் வந்திருக்கிறான். இவனுக்கு அளப்பரிய நன்மை கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன நன்மை அல்ல, ஒரு கல்ல போல அல்ல, ஒரு மலையை பெரிய மலை தொடர் போன்ற உஹது மலை போல நன்மை அல்லாஹ் அள்ளித் தருகிறான். ஒரு பெரிய பாரிய சமூக சேவை செஞ்சிருக்கான். ஒரு ஜனாசாவுல கலந்து அவனுக்கு துவா செய்வதற்காக வந்திருக்கிறான். அதோடையே சென்று அவர் அடக்கம் செய்யும் வரை நின்றால் 2 உஹது மலை போல நன்மை அல்லாஹ் தருகிறானே. இதுதான் அல்லாஹ் அவனுடைய நன்றியை வெளிப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் வாழுகிற மனிதன் தப்பு செய்வான், தவறு செய்வான். அந்த தவறுகளை விட்டு விலகினால், திருந்தினால், அவன் நல்லவனாக மாறினால், தன்னை மாற்றிக்கொண்டால் மன்னிக்கிற இறைவன் தான் அந்த அல்லாஹ். நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். என்னுடைய அடியார்களுக்கு நபியை நீங்கள் அறிவித்து சொல்லுங்கள், நான் மன்னிக்கிறவன், நான் அன்பாளன், அருளாளன், கிருபை மிக்கவன் என்று என்னை பற்றி அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்லுமாறு கட்டளையிடுகிறான். அந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது சாதாரணமானது கிடையாது. நம்மை உலகத்தில் வானத்தின் முகத்தை தட்டுகிற அளவிற்கு தவறு செய்து விட்டாலும் பிற்படுத்தாதீர்கள். தவறில் இருக்கிறவர்கள் உங்களுடைய காலம் இருக்கிறது என்று எண்ணி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள். வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திருந்தி வாருங்கள். அஃபலா யதூபூன இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீள மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்டு, வாருங்கள், உங்களை நான் மன்னிக்கிறேன். தூபு இலல்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி மீண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற இந்த வசனங்கள் எல்லாம் திருந்தி வந்தானன்னா அவ்வளவு மன்னிக்கானல்ல. மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவன் செய்த தவறுகளை எல்லாம் நன்மையாக புரட்டி கொடுத்து அந்த தவறின் களத்திற்கேற்ப நன்மையை மல்லி கொடுக்கிற அருள்மிக்க அல்லாஹ் நன்றியாளன். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து விடாதீர்கள். அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து விடாதீர்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால், முன்னொரு காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் ஒரு பாதையால் செல்கிறார். அவருக்கு தாகம் ஏற்படுகிறது, கடுமையான கஷ்டம் ஏற்படுகிறது. அந்த தாகத்தின் கஷ்டத்தால் செல்கிற போது ஒரு கிணற்றை காணுகிறார். கிணற்றை கண்டால் தண்ணி இருக்கிறது, அள்ளுவதற்கு வாளி இல்லை. அவர் கஷ்டப்பட்டு கிணத்துக்குள்ள இறங்கி தண்ணியை குடிக்கிறார். குடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு தாகம் இருந்துச்சு, கஷ்டப்பட்டு தண்ணியை குடிச்சிட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் புகழ்ந்துட்டு மேலே ஏறி வருகிறார். வெளியிலே ஒரு நாய் தாகத்தோடு நாக்கை அந்த ஈர மண்ணிலே நக்கி கொண்டு நிற்கிறது. அந்த மனிதர் நினைக்கிறார், எனக்கு இந்த வெயிலில வெக்கையில தாகம் வந்து என்ன தாங்க முடியாத கஷ்டத்தை நான் அனுபவித்ததை போலதானே இந்த உயிரினமும் கஷ்டப்படும் என்று எண்ணி திரும்ப அவர் இறங்கி அவர கால் சப்பாத்துக்குள்ள அந்த தண்ணிய வாயில் எடுத்து வந்து ஏறி அந்த நாய்க்கு கொடுக்கிறார். அவர் செய்த வேலை அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டியது, ஒரு உயிரை காப்பாற்றியது, ஒரு நாய் என்ற அந்த உயிரினத்தினை கவனித்தது, உபகாரம் செய்தது. அல்லாஹ் இந்த மனிதரின் பாவங்களை மன்னித்து விட்டதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஒரு நன்மையான காரியத்தை செய்கிற போது
அல்லாஹ் அவரின் தவறுகளை மன்னித்து நல்லவனாக ஆக்குகிற இந்த அல்லாஹுவை நாம் நம்பி இருக்கிறோம் சகோதரர்களே. அந்த அல்லாஹ் நன்றி மிக்கவனாக இருக்கிறான், நம்மளையும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிமார்களை பற்றி அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். அவர்களை அறிமுகம் செய்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன என்றால், அவரை நபியாக தெரிவு செய்தான், ஒரு தலைவராக ஆக்கினான், முன்மாதிரி மிக்கவராக ஆக்கினான், சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கினான், ஒரு சிறந்தவர்களாக அந்த நபிமார்களை ஆக்கினான். அந்த நபிமார்கள் இப்படிப்பட்ட சிறப்பை பெற்றதனால் அவர்கள் செய்த நற்காரியங்களுக்காக அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? முதல் இறை தூதர் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். தூதர்களில் முதலாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்களில் முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். தூதர்களில் முதலாவது அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற போது இன்னஹு கான அப்தன் ஷகூரா, நிச்சயமாக அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள ஒரு அடியானாகவே இருந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறான், வசதியை தந்திருக்கிறான், நாளாந்தம் பசி இல்லாமல் உண்டு வாழ்வதற்குரிய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். நம்முடைய உடலை மறைப்பதற்கு எண்ணிலடங்காத ஆடைகளை வீடிலே வைக்கிற அளவிற்கு அல்லாஹ் நமக்கு நியமத்தை தந்திருக்கிறான். பார்க்கிற பார்வையை தந்திருக்கிறான், கேட்கிற செவிப்புலனை தந்திருக்கிறான், பேசுகிற பாக்கியத்தை தந்திருக்கிறான். நாம் நினைத்தால் எதையுமே செய்துவிட முடியுமான அளவிற்கு அல்லாஹ் அதனை செய்வதற்கு கைகளை தந்திருக்கிறான், போவதற்கும் வருவதற்கும் கால்களை தந்திருக்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய நியமத்தாகும். இதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? அல்லாஹ்விற்கு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். ஒரு உடல் உறுப்புகளில் ஏதாவது இழக்கப்படுகிற போதுதான் அதனுடைய பெருமதி நமக்கு விளங்கும். கண்ணில்லாத இடத்திலே சென்று பார்த்தால் தான் கண்ணில்லாதவர் படுகிற அவஸ்தைகள் விளங்கும், கஷ்டங்கள் விளங்கும். வெளியிலே போக இயலாது, உள்ளே வர இயலாது, அவருக்கு அழைத்து செல்வதற்கு ஆள் தேவை, கூட்டிச் செல்வதற்கு ஆள் தேவை, டாய்லெட் போவதென்றாலும் ஆள் தேவை, எல்லாத்துக்கும் ஆள் தேவை. பார்வை இல்லை, எவ்வளவு கஷ்டப்படுவார். அவர் பேச முடியாதென்றால் தான் நினைத்ததை தம்முடைய வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாமல் இருக்கிறது என்ற ஒரு நிலை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு வைத்தியசாலைகளிலும் விபத்துக்குள்ளான பிரிவுகள் இருக்கிறது. அங்கே சென்று பார்த்தால் அங்கே விபத்துக்குள்ளானவர்கள் எப்படியான கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு வாழுகிறார்கள் என்பதை நினைத்தாலே நம்ம அல்லாஹ்வை புகழணும். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். மாதக்கணக்கிலே வைத்தியசாலையிலே இருக்கிறார்கள், வருடக்கணக்கிலே வைத்தியசாலையிலே கழிக்கிறார்கள். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அல்லது மாசத்துக்கு ஒரு தரம் கிளினிக்கு போய் மருந்தெடுத்துக்கு வந்து நம்ம நல்லா இருக்கமே அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் புகழ்ந்து அல்லாஹ்வை தொழுகிற, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற மக்களாக நம்ம இருக்கக்கூடாதா? 2 கைகளும் இழந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உடுப்பு போட இயலாது, உடுப்பை கலட்ட இயலாது, சாப்பிட இயலாது, ஒன்றை தொட இயலாது, டாய்லெட்டுக்கு போனா அதை கழுவுறதுக்கு ஆள் தேவை. சும்மா கொஞ்சம் தனி இருந்து கற்பனை செய்து பாருங்கள் சகோதரர்களே, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டமான நிலை. இதெல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் சுயமாக இயங்குறதுக்கு அல்லாஹ் எனக்கு 2 கையை தந்திருக்கிறானே. நினைத்தால் எடுக்கலாம், நினைத்தால் கொடுக்கலாம், நினைத்தால் சாப்பிடலாம், நினைத்தால் எதையும் போய் எடுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். நாம் பாத்ரூமிலே செல்கிற போது நம்முடைய கழிவை நாமவே சுத்தம் செய்துவிட்டு வருவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் வழங்கியிருக்கிறானே. இதற்காக நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டுமா இல்லையா? இதற்காக நாம் அல்லாஹ்வை
நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா இல்லையா சகோதரர்களே? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற போது ஷாக்கிரன் லிஅன்உமி, அல்லாஹ் அளித்த அருள் கொடைகளுக்கு நன்றி உள்ளவராக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறார். அதனால் அல்லாஹ் அவரை இஜ்தபாஹு வஹதாஹு இலா சிராத்தின் முஸ்தகீம், அவரை தெரிவு செய்து நேரான வழிக்கு வழிகாட்டினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவரை நேரான வழிக்கு வழிகாட்டியதற்கும் அவரை அல்லாஹ் நபியாக தெரிவு செய்ததற்கும் ஒரு காரணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிற போது ஷாக்கிரன் லிஅன்உமி, அல்லாஹ் அளித்த நியமத்திற்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் அவரை நேர்வழிப்படுத்தினான் என்று அருள்மறையிலே அடையாளப்படுத்தி சொல்கிறானே, அதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? நமக்கு எத்தனை நியமத்துக்கள், எத்தனை வகையான அருள் கொடைகள். நமக்கு செல்வம் இருக்கிறது, அந்த செல்வத்தை நாம் அல்லாஹ்விற்கு பொருத்தமான அடிப்படையில் செலவு செய்ய வேண்டும். போன் இருக்கிறது, அதனை அல்லாஹ் அனுமதித்தவைகளை பார்ப்பதில் நாம் அதனை பாவிக்க வேண்டும். குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களை மார்க்கம் உள்ளவர்களாக, நல்ல குணமுள்ளவர்களாக, நல்ல விடயங்களை செய்கிறவர்களாக உருவாக்குவதில் நாம் அவர்களை ஆளாக்க வேண்டும். அது நாம் அல்லாஹ்வுக்கு செய்கிற நன்றி கடன். அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த மனிதர் லுக்மான் என்ற அந்த நல்ல மனிதரை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லுகிற போது வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்ம, லுக்மான் என்ற அந்த நல்ல மனிதருக்கு அறிவை கொடுத்திருந்தோம். நிறைய பேருக்கு நல்ல அறிவு இருக்கிறது, மார்க்க அறிவும் இருக்கிறது, உலக அறிவும் இருக்கிறது. உலக விஷயங்கள் பேசவிட்டால் அவர்கள் நிறைய பேசுவார்கள், நிறைய வாக்குவாதப்படுகிற அளவுக்கு இருப்பார்கள். ஆனால் மார்க்கத்தோடு பின்பற்றுகிற விடயம் குறைவாக இருக்கும், மார்க்கத்தை பேசுவது குறைவாக இருக்கும். லுக்மான் என்ற அந்த மனிதருக்கு நாம் மார்க்க அறிவை வழங்கியிருந்தோம். அவருக்கு நாம் விட்ட கட்டளை என்ன தெரியுமா? அனிஷ்குர் லில்லாஹ், உங்களுக்கு மார்க்கத்தை தந்திருக்கிறோம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். மார்க்கத்தை படித்தவர்கள், மார்க்கத்தை உணர்ந்தவர்கள், மார்க்கத்தோடு இருக்கிறவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும், மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும், மார்க்கத்தை சொல்ல வேண்டும், அதனை செய்ய வேண்டும், வாழ்நாளில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இது அல்லாஹ்விற்கு செய்கிற நன்றி கடன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். படித்தவைகளை எல்லாவற்றையும் மறந்து அவைகளை மற்ற மக்களுக்கு எத்தி வைக்காமல், அதனை சொல்லாமல் சுயமாகவே அவரும் அவருடைய பாடுமாக வாழ்ந்துவிட்டு சென்றால், அவருக்காக செலவழித்த பெற்றார்கள், அவர்களுக்காக கஷ்டப்பட்ட பெற்றார்கள், வீடுகளிலே கடன்பட்டு அவர்களை ஓதுவித்தவர்கள், எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் ஒருவரை ஒரு மார்க்கம் உள்ளவராக ஆக்கியிருப்பார். அந்த பெற்றார்கள் நலவை அடைவதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்ததற்காக நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்ய வேண்டும், அந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும். எத்தி வைப்பது அவர் அல்லாஹ்வுக்கு செய்கிற நன்றி கடனாகும். நாம் படித்தோம் சும்மா இருந்து விட்டு போகலாம் என்பதல்ல, மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான். நீ படித்ததை வைத்து என்ன செய்தாய் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. லுக்மான் என்ற அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அனிஷ்குர் லில்லாஹ், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துக. ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி வமன் யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, யார் நன்றி செலுத்துகிறாரோ அது அவர்தான் அவருக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறவராக இருப்பார். அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி கடமைகளை செய்தால் அவருக்குத்தான் வேறொன்றும் இல்லை என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி, உன்னுடைய நலனுக்காக நீ அன்று அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக இரு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நாம் இறை செய்திகளை அறிவித்திருக்கிறோம். வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக், உமக்கும் நாம் வகை செய்தியை தந்திருக்கிறோம், அறிவித்திருக்கிறோம். உமக்கு முன்னுண்டார்களுக்கும் வகை செய்தியை அறிவித்திருக்கிறோம். அதில் லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக் வலதகூனன்ன மினல் காசிரீன், நீ இணை வைத்தாலும் உன்னுடைய நன்மைகள் எல்லாம் இழந்து அழிந்து
நஷ்டவாளியாக ஆகிவிடுவாய் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வஹியாக அறிவித்த செய்தியை சொல்லி நீ என்ன மட்டும்தான் வணங்கணும். அதுதான் அல்லாஹ்வுக்கு செய்கிற நன்றி கடனாகும். அதனை தொடர்ந்து அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், பலில்லாஹ ஃபஅபுத் வகுன் மினஷ் ஷாக்கிரீன். அல்லாஹ்வை மட்டுமே நீ வணங்கு, அந்த வணக்க வழிபாடின் ஊடாக நீ அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக இரு என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு சொல்கிறான். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஒரு நபியாக அனுப்பியதற்காக, முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்ததற்காக, சுவர்க்கத்தில் முதலாவது நுழைவிக்கிற ஒரு இறை தூதர் என்பதற்காக, நபிமார்களின் தலைவர் என்ற உயர்ந்த பதவியை பெற்றதற்காக அந்த இறை தூதர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற அமைப்பில் இரவிலே இரு கால்களும் வீங்குகிற அளவிற்கு நீண்ட நேரம் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோட முன்பின் பாவம் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான் தானே, நீங்க ஏன் இப்படி கஷ்டப்பட்டு தொழணும், ஏன் நீங்க இவ்வளவு சிரமத்தை உங்களுக்குள்ள நீங்க சுமந்து கொள்றீங்க என்று கேட்கிற போது அல்லாஹ்வின் தூதரின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, முன்பின் பாவத்தை மன்னித்த அல்லாஹ்விற்கு நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? அல்லாஹ்விற்கு செலுத்துகிற நன்றி தொழுகையாகும், அல்லாஹ்வுக்கு செலுத்துகிற நன்றி தக்வாவாகும், இறையச்சமாகும், அல்லாஹ்வுக்கு செலுத்துகிற நன்றி நன்மையை ஏவுவதாகும், தீமையை தடுப்பதாகும், அல்லாஹ்வுக்கு செலுத்துகிற நன்றி நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்படுவதாகும். அல்லாஹ்வுக்கு செலுத்துகிற நன்றி நாம் எது தவறு என்று அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கிறானோ அந்த தவறிலிருந்து விலகுவதாகும். இதுதான் அல்லாஹ்வுக்கு செலுத்துகிற நன்றியாகும். மனிதனுக்கு செலுகிற போது ஜஸாக்கல்லாஹு கைரான்னு சொல்லி முடிச்சிட்டு போய்த்திருவான். இது மனிதனோடு உள்ளது. அதற்கு பிறகு அவன் நன்றி உள்ளவனாக இருக்கிறான் என்பதை உணர்வதற்காக அடிக்கடி போகிறான், வருகிறான், பார்க்கிற போது சலாம் சொல்லுகிறான், எனக்கு உதவி செய்தவர் என்ற அந்த நன்றி கடனோடு வாழுகிறான். ஒரு மனிதனோடு பழகுகிற பழக்கம், ஏதோ ஒரு காலத்தில் உதவி செய்ததற்காக அவரோடு வைத்திருக்கிற தொடர்புகள், நமக்கு அல்லாஹ் எத்தனை உதவிகளை செஞ்சிருக்கிறான், நாம் அல்லாஹ்வோட எப்படி தொடர்போடு இருக்கணும் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் அல்லாஹு தஆலா நபிமார்களை சொல்லி வந்து அல்லாஹ் தனக்கு பெயராக நன்றி உள்ளவன் என்ற பெயரை வைத்து நபிமார்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வந்து மூமின்களை விடவில்லை, மூமின்களையும் பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாதி மா ரஸக்னாகும் வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். இறை விசுவாசம் கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து தய்யிபாத், நறுமணமான, நல்லது, ஹலாலான, உங்களுக்கு சிறந்ததை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும், வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், அல்லாஹ்விற்கு மட்டும் கட்டுப்பட்டு வணங்கி வழிபடுகிறவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எந்த ஒரு அடியான் ஒரு உணவை உண்ணுகிற போது, ஒரு குடிபானத்தை குடிக்கிற போது அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற போது அவன் அல்லாஹ்விற்கு பூர்ணமாக நன்றி செலுத்திய அடியானாக மாறுகிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற இந்த நிஅமத்துக்களுக்காக நம்ம யோசிக்க கூடாது, எனக்கு என்ன அல்லாஹ் தந்திருக்கான், நம்முடைய இருக்க அவ்வளவுமே நியமத்து தான். நம்ம நியமத்தை அறிந்து கொள்வதற்காக நமக்கு கீழே உள்ளவரைத்தான் பார்க்கணும். நம்மட வருமானம் 1000 ரூபாய் என்றால் 100 ரூபாய் வருமானத்தோடு இவ்வளவு கஷ்டப்படுவான், வருமானமே இல்லாமல் வறுமையில் வாழுகிறவன் எப்படி கஷ்டப்படுவான் என்றுதான் பார்க்கணும். நமக்கு 2 காலை தந்திருக்கிறான் அல்லாஹ், காலை இல்லாதவன் எப்படி கஷ்டப்படுகிறான். நமக்கு பைசிக்கல் ஓடுவதற்கு பைசிக்கல் இருக்கிறது, ஆனால் அதுவும் இல்லாமல் நடந்து போகிறானே அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். இதைத்தான் நமக்கு கீழே உள்ளவர்களைத்தான் நம்ம அல்லாஹ் வழங்கிய நியமத்தை பார்க்கிற போது கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டும், இபாதத்தை பார்க்கிற போது மேலே உள்ளவர்களை பார்க்க வேண்டும்.
அப்பதான் அவன் அவ்வளவு செய்யறான், நானும் செய்யணும், அவன் அவ்வளவு கொடுக்கிறான், நானும் கொடுக்க வேணும் என்று இபாதத்துடைய விடயத்தில், வணக்க வழிபாடுகளின் விடயத்தில் நம்மளை விட கூடுதலாக யார் செய்கிறாரோ அவரை பார்த்து தான் செய்யணுமே தவிர, அவர் சுன்னத்து தொழல நானும் தொழாம போறேன், அவர் அதை செய்யல நானும் செய்யாம போறேன், அவர் குர்ஆன் ஓதல நானும் ஓதாம, அது சரி வராது. நாம் இபாதத்துடைய விடயத்துல நம்மளை விட கூடுதலாக யார் இருக்கிறாரோ, அவர் எவ்வளவு செய்கிறார், அவரை போல நானும் போகணும், நானும் அந்த உயர்ந்த நிலைக்கு வரணும் என்றுதான் இபாதத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய நிஅமத்துடைய விடயத்தில் நம்மளுக்கு கீழுள்ளவரை பார்க்கிற போதுதான் அந்த நிஅமத் நமக்கு புரிந்து கொள்ளும். இல்லென்றால் நம்ம எதையும் வழங்க மாட்டோம். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு என்று ஒட்டுத்தான் நாம் வாழ்வோம் என்பதனை புரிந்து, நிஅமத்தை நாம் அல்லாஹ் வழங்கியிருக்கிற அந்த அருள்குடைகளை நன்றி செலுத்துவதற்கு இஸ்லாம் 3 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. முதலாவது, நமக்கு என்ன ஒரு நிஅமத்தாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடம் இருந்துதான் நமக்கு கிடைக்கப்பெற்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்களுக்கு எந்த ஒரு அருள்கொடையாக இருந்தாலும் அது அல்லாஹுவால் தான் வந்தது. நான் கொண்டோலாக இருந்தால் எனக்கு வருத்தமே இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. சாப்பிடாமலேயே மக்கள் வருத்தத்தோடு இருக்காங்க. இப்ப நம்மள இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு அந்த நோய் இல்லாத வாழ்க்கையை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், அல்லாஹுதான் தந்தான் என்பதனை நாம் முதலாவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக ஒரு உதாரணத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன ஸலாஸத்தன் ஃபீ பனி இஸ்ராயீல் அப்ரஸ வ அக்ரஅ வ அஅம. பனு இஸ்ரேல் காலத்திலே வாழ்ந்த ஒரு 3 பேர் ஆக்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சோதிப்பதற்காக அந்த 3 பேரையும் நினைக்கிறான். அதிலே ஒருவர் வெண்குஷ்டமுடைய நோயாளி, இரண்டாவதவர் தலையிலே முடியில்லாத வழுக்கத்தலையர், மூன்றாவது கண் பார்வையற்ற குருடன். இந்த 3 பேரையும் அல்லாஹு தஆலா ஃபஅராதல்லாஹு அன் யப்தலியஹும், அந்த 3 பேரையும் அல்லாஹ் சோதிக்க விரும்புகிறான். ஃபபஅஸ இலைஹிம் மலக்கன், அவரிடத்திலே ஒரு மலக்கை அனுப்புகிறான். அல்லாஹ் சோதிப்பதற்காக ஒரு மலக்கை அனுப்புகிறான். மலக்குமார்களை பொறுத்தமட்டில் அவர்கள் மனித தோற்றத்தில் தோற்றம் பெறுகிற சக்தியை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நபியோடத்திலும் மனித தோற்றத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மனித தோற்றத்திலே அந்த மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி, அதிலே முதலாவதாக இருக்கிற வெண்குஷ்டமுடையிடத்திலே சென்று அந்த மலக்கு கேட்கிறார், ஃபஅய்யு ஷைஇன் அஹப்பு இலைக், உனக்கு என்ன மிக விருப்பமானது என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு நல்ல உடம்பு வேண்டும், நல்ல தோல் வேணும், அழகான ஒரு மனிதராக நான் இருக்க வேண்டும். வயதுஹப அன்னி அல்லதி கது கதரனி அன்னாஸ், மனிதர்கள் என்னை மிக இழிவாக கருதுகிற இந்த வருத்தம் எல்லாம் என்னோட்டு போகணும். இது உலகம் இருந்த மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்று சொல்கிறார். அப்ப அந்த மலக்கு அவருடைய உடம்பை தடவுகிறார். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் அல்லாஹு தஆலா அவருடைய நோயை குணமாக்குகிறார். அவருக்கு விருப்பமான ஒரு செல்வத்தை அல்லாஹ் வழங்குகிறான். ஒரு ஒட்டகத்தை கொடுத்து, அந்த ஒட்டகத்தில் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும் என்று சொல்லி துவா செஞ்சு போட்டு அவர் போறார். இது முதலாவது ஆள். 2வது ஆளிடத்திலே மலக்கு வருகிறார். அவர் தலையில முடி இல்லை, மக்கள் எல்லாம் மொட்டையன் மொட்டையன் என்று கூப்பிட்டு அவர் கேவலன், ரோட்டுக்கு வரதும் இல்லை, சரியான கஷ்டம். இவர்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும் என்று கேட்ட உடனே இவர் சொல்லுகிறார், எனக்கு நல்ல அழகான முடி வரணும். அப்ப அவரோட தலையை தடவின உடனே முடி முளைத்து விட்டது. அவருக்கும் ஒரு கண்டுத்தாச்சு மாட்டொன்றை கொடுக்கிறார். இதிலே அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும் என்று சொல்லி கொடுத்து விட்டு செல்கிறார். 3வதாக இருக்கிற குருடத்திலே வந்து அவரிடத்திலையும் கேட்கிறார், உனக்கு என்ன தேவை சம்பவம். இந்த 3 பேரையும் அல்லாஹ் பிறகு ஒரு தரம் சோதிக்க விரும்புகிறான். இவர்கள் 3 பேரிடத்திலும் மலக்கை அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த மலக்கு வந்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன்,
கஷ்டப்பட்டவனாக இருக்கிறேன், எனக்கு போகிற வழி, எனக்கு போவதற்கு எந்த ஒரு உதவியும் இல்லை, அல்லாஹுவை தவிர வேற யாரும் எனக்கு உதவ முடியாது, அதற்கு அடுத்ததாக நீங்க தான் இருக்கீங்க. அப்ப ஒட்டகக்காரர் வெண்கொஷ்டமுடையவர் அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் அதெல்லாம் தரையிலாண்டார். அப்ப அந்த மலக்கு சொல்கிறார், உங்களோட ஏற்கனவே உள்ள உங்களோட நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படி இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை எப்படி மாத்தினான், நீங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்க, அல்லாஹ் தானே உங்களுக்கு தந்தான், ஏன் நீங்க இப்ப அடுத்தாக்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? நீங்க கஷ்டப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு யாராவது தரணும் தான் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்ப நீங்க தருந்தா நல்லந்தான்னு பேசுற. சரி இல்ல, எனக்கு அங்க கொடுக்கணும், இங்க கொடுக்கணும், அங்க இருக்கு இங்க இருக்கு, எவ்வளவு கடன்கள், எவ்வளவு விஷயம் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு இதெல்லாம் அல்லாஹ் தந்த. இல்ல இல்ல இல்ல, நாங்க பாட்டன் பூட்டன் பரம்பரை சொத்து, இது நாங்களாக எடுத்தது என்று அல்லாஹுவை மறந்து பேசுகிறார். அவராக உழைத்ததும் அவருடைய குடும்ப வாரிசு சொத்து என்றும் காலகாலமாக நாங்கள் தேடியவைகள் என்றும் அல்லாஹ் மறந்து பேசுகிறார். ஆனால் தர்மம் செய்யல. அப்ப அந்த மலக்கு சொல்கிறார், நீ சொல்வது உண்ட குடும்பம் பாட்டன் பூட்டன்ல இருந்து தான் வந்தது என்று இப்படித்தான் சொல்வதாக இருந்தால் உண்ட பழைய நிலைக்கு அல்லாஹ் உன்னை மாற்றி விடட்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார். அங்கீகரிக்கப்பட்டு அவர் பழைய நிலைக்கு மாறுகிறார். நாம் அல்லாஹ் வழங்கிய நியமத்துக்கு மாறு செய்கிறவர்களாக, அல்லாஹுவை மறந்து பேசுகிறவர்களாக, நாங்கெல்லாம் இப்பதான், நாங்க அப்படித்தான் பெருமை பேச்சு, ஆணவ பேச்சு பேசுகிறவர்களாக இருந்தால் சில நேரம் அல்லாஹ் நம்முடைய செல்வங்களை அழித்து விடலாம், நம்முடைய கல்வியை அழித்து விடலாம், நம்முடைய சொத்துக்களை இல்லாமல் ஆக்கி விடலாம், ஏதோ ஒரு அடிப்படையில் நமக்கு சில ஆபத்துக்கள் வந்து விடலாம். எனவே அல்லாஹ் அளித்த நியமத்தை அல்லாஹ் தான் தந்தான் என்பதில் மிக கவனமாக இருக்கும். இரண்டாவது அந்த வழுக்கத்தலை உடையவரிடத்திலே வந்தபோது அவரும் அப்படித்தான் சொன்னார். மூன்றாவது அந்த குருட்டு மனிதனிடத்திலே வந்தபோது அவர் சொன்னார், இல்லை, நானும் கஷ்டப்பட்ட மனிதன், ஒரு காலத்துல கண் தெரியாத ஆளா இருந்தேன், கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், அல்லாஹ் தான் எனக்கு இவ்வளவு எல்லாம் தந்தான், உங்களுக்கு விரும்பினா 1 இல்லை 2 இல்லை 10 வேணும் அள்ளிக்கு போங்கன்னு சொன்னார். உங்களுக்கு எத்தனை வேணும், 1 வேணுமா எடுத்து போங்க, எனக்கு பிறகு நீங்க திரும்ப தர இந்த வேலை, இந்த அல்லாஹ் தான் எனக்கு தந்தது, நானும் கஷ்டப்பட்டவன் தானே. அப்ப அந்த மலக்கு சொன்னார், நான் உங்களோட ஆடத்துக்கு போக வரல, அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான் உங்களை சோதிப்பதற்காக. உங்களோட 2 நண்பர்களும் சோதனையிலே ஃபெயில் ஆகிவிட்டார்கள், நீங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு உணர்த்துவதற்காக சொல்லி காட்டினார்கள். எனவே நாம் நன்றி கட்டவர்களாக இருந்துவிடக்கூடாது, அல்லாஹ் தான் நமக்கு நியமத்தை வழங்குகிறவன் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா வவஜதக ஆயிலம் ஃபஅக்னா. நபியை பற்றி சொல்கிறான். நபியே, உங்களை ஒரு அனாதையாக பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நாங்கள் தான் அடைக்கலம் தந்தோம், ஏழையாக இருந்தீர்கள், உங்களுக்கு நாங்கள் தான் செல்வத்தை தந்தோம், நீங்கள் வழிகாட்டில் இருந்தீர்கள், நாங்கள் தான் நேர்வழிப்படுத்தினோம் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய நியமத்தை சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டிவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் அனாதையாக இருந்ததானே, நாங்க தானே உங்களை அரவணைத்துக் கொண்டோம். உங்களிடத்திலும் ஒரு யத்தீம் வருவான், ஒரு அனாதை வருவான், விரட்டாதீர்கள். நீங்கள் அனாதையாக இருந்துதான் நாங்க உங்களை சேர்த்துக் கொண்டோம், நீங்கள் ஒரு ஏழையாக இருந்தால் நாங்கள் உங்களை பணக்காரனாக்கினோம். எனவே ஒரு அனாதை, ஒரு ஏழை வருகிற போது அவனை நீங்கள் விரட்டாதீர்கள். உடத்திலே யாசகம் கட்டு வருவார், விரட்டாதீர்கள். உடத்திலே யாசகம் கட்டு வருவார், விரட்டாதீர்கள். மார்க்க விஷயங்களை கேட்டு வருவார், எனக்கு தெரியாது போங்கன்னு விரட்டி விடாதீர்கள். நீங்கள் உங்களுடைய பழைய நிலையை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நியமத்தை சொல்லி காட்டுங்க. நான் இப்படி எல்லாம் இருந்தேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் எனக்கு இப்படி தந்தான், அல்லாஹ் என்ன இப்படி வச்சிருக்கான், அல்லாஹ் என்ன. வாய் நிறைய அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டிய சமூகம் நான் 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 என்று ஆணவம் கொள்ளுகிற அளவுக்கு இருந்தால்
நம்முடைய நிஅமத்துக்கள் இல்லாமல் போகிற ஒரு நிலையாகிவிடும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. எனவே நம்முடைய அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற விடயத்தில் இரண்டாவது, நமக்கு வழங்கியதை நாம் பேச வேண்டும், சொல்லி காட்ட வேண்டும் என்பதனை, தேவை ஏற்படுகிற போது அதனை சொல்ல வேண்டும் என்பதனை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. மூன்றாவது, இந்த நிஅமத்திற்கு நாம் செய்ய வேண்டிய மூணாவது விடயம்தான், அல்லாஹ் வழங்கிய நிஅமத்துக்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த நன்றி உள்ளவர்களாக இருப்பது என்பது அல்லாஹ்வை தொழுவது, அவருடைய கடமைகளை செய்வது, அவருடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, இறையச்சத்தோடு வாழ்வது, நாம் நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்துவது, பாவத்தை விட்டு விலகுவது, குர்ஆனை நம்புவது, ஹதீஸ்களை நம்புவது, அதனை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது, ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை நம்புவது, இதுதான் நாம் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடனாகும். எனவே இந்த நன்றி உள்ள சமூகமாக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் சொல்கிறான், வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், என்னுடைய அடியார்கள் கொஞ்சம் பேர் தான் நன்றி உள்ளாக்களா இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் நன்றி உள்ளாக்களா. நான் எவ்வளவெல்லாம் கொடுத்திருக்கிறேன், நமக்கே எவ்வளவு ஆத்திரம் வருது, நம்ம அவ்வளோ உதவி செஞ்சிருக்கோம், அதை செஞ்சிருக்கோம், இதை செஞ்சிருக்கோம், இவன்லாம் எப்படி நன்றி கட்டவன் ஆயிருக்கான் என்று நமக்கே எவ்வளவு கவலை வருது. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், நான் இவ்வளவெல்லாம் அள்ளி வழங்கியிருக்கிற போது என்னுடைய அடியார்களில் கொஞ்சம் பேர் தான் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதனை அல்லாஹ் அல் குர்ஆனிலே நமக்கு அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்ற இந்த அருள்கொடைகளுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருந்தால், வ இன் தஷ்குரு யர்தஹு லகும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை புரிந்து கொள்வான், அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்வான். நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி உள்ளவர்களாக இருப்பது என்பது அல்லாஹ் நமக்கு ஆபத்திலிருந்து அளிக்கிற அபயமாகும், நம்முடைய செல்வங்களை பாதுகாப்பதாகும், நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பதாகும், நாம் செய்கிற இபாதத்தின் ஊடாக, வணக்க வழிபாடுகளினூடாக நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்களை நீக்குவான். எனவே நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி உள்ளவர்களாக இருப்பதன் ஊடாக நிறைய கிடைக்கும். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் நிறைய தருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு செலுத்துகிற நன்றியில், இபாதத்தில், வணக்க வழிபாடுகள் நிறைந்து காணப்பட்டால் நிறைவான வாழ்வை, மன நிம்மதியை அல்லாஹ் நமக்கு தருவான். செழிப்பான வாழ்வை தருவான். சந்தோஷமாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம். அந்த நிம்மதியை அல்லாஹ் நமக்கு, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற நிலையில் வைத்திருக்கிறான். எனவே அவ்வாறு நன்றி செலுத்துகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். கடைசியாக, நன்றி செலுத்துகிற விடயங்களில் நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டிய ஒரு திக்ரை நபி அவர் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்று நபி அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ஓதுகிற இப்படியான திக்ர்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி உள்ள சமூகமாக இருக்க வேண்டும். கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். நாம் அல்லாஹுவை தொழுதவர்கள், நோன்பு நோட்டால் உரிய டைமுக்கு வந்து தொழலாம். நம்மட எண்ணத்தை பொறுத்து இருக்கு, அது நமக்கு அந்த அல்ல ஏலும். எனவே அந்த ரஹ்மானை, அந்த அல்லாஹுவை வணங்கி வழிபடுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களை ரப்பில் ஆலமீன்.